ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வெந்து மசின்னு தேவையில்லை, லேசாக பச்சை வாசனை போனாலே போதும். லேசாக வதங்கினதும் இது கூட சேர்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு 200 ml அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க, இல்லை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவோட எந்த கப்பில் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, நல்லா முருங்கைக்கீரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக அந்த தேங்காயும் கீரை ஓரளவு ஒரு பாதி அளவு மட்டும் வெந்து வந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்கணும்னு தேவையில்லை. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. இந்தளவு கொஞ்சம் சுருண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கூடவே உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நல்லா அந்த மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேசாக வெதுவெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம புட்டுக்கெலாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறோம். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா உதிரியாக உங்களுக்கு புட்டு மாவு மாதிரி வந்துடும். ரொம்ப சூடான தண்ணியும் இல்லாமல் நல்லா ஒரு விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு மட்டும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப சரியாக வந்துடும். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கீரையும் தேங்காயும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கீரை தேங்காயெலாம் நல்லா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்ததும் இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கணும். நார்மலாக நீங்கள் புட்டு மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே புட்டு மேக்கர் இருக்காது, அதனால் இந்த மாதிரி பவுலில் வேக வச்சுருக்கேன். அடியில் வந்து வாழை இலை போட்டுக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த புட்டு மாவு எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே ஸ்டாண்டு வச்சு மேலே இந்த பவுலை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக நான் சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால ஒரு 7-8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் ஆகும். இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி தட்டிலே போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நான் ஒரு 8 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். மேலே கொஞ்சம் நல்லா ஒரு வெயிட் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நான் மேலே வெயிட் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா சுட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.